உங்களுக்கு மகாராஜா படம் பிடிக்குமா? அப்போ இப்ப நான் சொல்ற இந்த படமும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். விதார்த், பாரதி ராஜா, டெல்னா டேவிஸ் இவங்களாம் நடிச்சு அகிலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல 2017 ரிலீஸ் ஆன படம் தான் குரங்கு பொம்மை. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்டோரியே ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அப்பா அப்பாவை மகன் கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிக்கலையா? எக்ஸ்டெண்டட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, தேனப்பன் கிட்ட பாரதி ராஜா ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேனப்பன் வந்து ஒரு லோக்கல் ரவுடி. அப்பா வந்து லோக்கல் ரவுடி கிட்ட வேலை பார்க்கறத பிடிக்காத மகனான விதார்த் வந்து சென்னையில ஒரு தனியா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா கூட பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஒரு ரவுடி, அவர்கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னைக்கு நானும் நம்ம அப்பாவுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கறனால இவரு சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாரு பாரதி ராஜா. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பல வருஷமா அவன் தான் ஹெல்ப் பண்ணான், அவன் கெட்டவன் வந்துட்டு போறான் ஊருக்கு, எனக்கு அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், நான் மட்டும் தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் சென்னைக்கு வந்து தேனப்பன் ஒரு அனுப்பி இவரை வந்து ஒரு வேலை பார்க்க சொல்றாரு. இவர் கிளம்பி போறாரு பாரதி ராஜா. அப்படி போற பாரதி ராஜா ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடுறாரு சென்னைக்கு வரப்ப. அவங்க அம்மா வந்து விதார்த்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அப்பா அங்க போனாருப்பா, என்னன்னு தெரியல, காணோம், நீ கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அப்பாவை காணோமே அப்படின்னு சொல்லி இவரும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்றாரு. பாரதி ராஜாவை காணோம். பாரதி ராஜாவை விதார்த் கண்டுபிடிச்சாரா, கண்டுபிடிக்கலையா, எங்க போனாரு பாரதி ராஜா, பாரதி ராஜாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த குரங்கு பொம்மை. இந்த படம் வந்து நான் மகாராஜா படத்துக்கு அப்புறம் தான் படத்தை பார்க்கிறேன், ஓகேவா? இந்த படம் வந்து, அதாவது நித்திரன் சுவாமிநாதன் யாரு அப்படின்னு ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாரு இந்த ஃபர்ஸ்ட் படத்திலேயே. நம்ம தான் லேட்டா புரிஞ்சிருக்கோம். ஆனா மகாராஜா பார்த்துட்டு இப்ப குரங்கு பொம்மை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறப்ப, என்னோட பிலிமோகிராஃபி இப்படிதான் இருக்கும், என்னோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கும், என்னோட மேக்கிங் ஆஃப் பிலிம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காரு. ஏன்னா மகாராஜா படத்துக்கும் இந்த குரங்கு பொம்மை படத்துக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. நிறைய ஆர்டிஸ்டுமே ரிப்பீட் ஆகுறாங்க, நிறைய காமெடி சீன் ஆகட்டும் சொல்லி படம் பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 105 நிமிஷம், ஓகேவா? இந்த 105 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் கூட நான் என் போனை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு படம். வந்து ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்குமே படத்துல பயங்கரமான சர்ப்ரைஸ் எலமெண்ட் நிறைய இருக்கு. படத்துல சின்னதா ஒரு லவ் ட்ராக் இருக்கு, காமெடி ட்ராக் இருக்கு. ஆனா எதுவுமே படத்தோட மூட, படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்பாயில் பண்ணல, ஓகேவா? லவ் சீன் வருது அப்படிங்கிறப்ப இவ்வளவு இன்ட்ரெஸ்டா அப்பாவை காணோம் சொல்லி பையன் போய்கிட்டு இருக்கான், இந்த இடத்துல லவ் அப்படிலாம் இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்பா தேடி போறானே, இதுக்கு எதுக்கு காமெடி தனியா ஒரு ட்ராக் இருக்கு, ஒரு ஆள் இருக்காப்ல, எதுக்கு இவரை கொண்டு வந்து உள்ள போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணவே இல்லாம, நம்ம இவ்வளவு சீரியஸா பாக்குறப்ப சின்னதா நமக்கு லைட்டா ஒரு ஃபன்னா இருக்கு அந்த விஷயங்கள். அது மாதிரி படத்தோட சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க மொத்தமா நோட் பண்ணா கூட தப்பாதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு இருக்கு. படத்துல சர்ப்ரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ் கூட தான் படமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான படமா இருக்கு. படம் வந்து ஒருத்தான படம். யூடியூப்ல நீங்க படம் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. சீரியஸா ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே, வித்தார்த், டெல்னா டேவிஸ், பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே அந்த கேரக்டரை எப்படி ஃபுல் ஆஃப் பண்ணணுமோ பயங்கரமா ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே அகிலன் சுவாமிநாதன் பின்னிருக்காரு. மகாராஜா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மகாராஜா வந்து அந்த நான் கொடுத்த அந்த 130 ரூபா 150 ரூபா டிக்கெட் காசுக்கு வந்து இந்த படம் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண படம்ல. அதே மாதிரி இப்ப அந்த படத்தை ஓடிடி தான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். நான் பார்த்த அந்த ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து ஒர்த்தா நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணல அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். அந்த 105 நிமிஷமும் நான் என்ஜாய் பண்ணேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா என்னைய படத்தை தாண்டி வேற யோசிக்க வைக்கல. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. எனக்கு பொதுவா அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது, என்ன வரப்போகுதுங்கிறது தெரியாது. அப்படிங்கிறப்ப படத்துக்குள்ளேயே நம்மளை கட்டி போட்டிருக்கும். படம் அடுத்து இன்ட்ரெஸ்டா போகும், படத்தாண்டி வேற யோசிக்க வைக்காது. ரொம்ப ரொம்ப ரேசி ஸ்கிரீன் பிளே மாதிரி அடுத்தடுத்து அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே நம்ம கொண்டு போவோம். சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனா செகண்ட் டைம் தேர்ட் டைம் பாக்குறப்ப அந்த ஒரு சஸ்பென்ஸ் நமக்கு ரிவீல் ஆயிரும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்காது அந்த சஸ்பென்ஸ் ஃபிலிம்ஸ்ல. செகண்ட் டைம் பாக்குறோம்னா இவன் தான் கொலகாரன், கடைசி தெரியும் பாரு அப்படிங்கிற மென்ஷன் வந்துருவோம்ல, அது ஒண்ணுதான். மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற. அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது அந்த மாதிரி. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், சரி ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காப்புல, 2 படம் பண்ணிருக்காரு, மகாராஜா பார்த்துட்டோம், இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துருவோம் தான் பார்த்தேன். உண்மையிலேயே நான் ஒர்த்தா ஃபீல் பண்றேன் இந்த படம் பார்த்தது. அப்புறம் படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்தை எந்த அளவு ஒரு ஒரு எக்ஸாஜரேட் பண்ண முடியுமோ, ஒரு மேல் நோக்கி புஷ் பண்ண முடியுமோ அதை பயங்கரமா பண்ணிருக்கு. எந்த இடத்துலயுமே எனக்கு படத்தை குறை சொல்லவே தெரியல, எனக்கு குறை கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். நித்திலன் சுவாமிநாதன் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இவ்வளவு டிலே பண்ணக்கூடாது. இப்போ 2017 இந்த குரங்கு பொம்மை,
அதுக்கடுத்து இப்போ மகாராஜா மகாராஜா 2025 நினைக்கிறேன், 2025 2024 இவ்வளவு பெரிய கேப் இருக்குல்ல, இது பண்ண வேணாம். அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, அதான் நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது வந்து பிஆர் வேலைலாம் கிடையாது, படம் சூப்பரா இருக்கு. உண்மையாவே படம் அப்படி இருக்கு. ப்ரொமோஷனாவே என்ன ப்ரீ ப்ரொமோஷன் பண்றியா அப்படின்னா, ஆமா படம் வந்து நான் பண்ற ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்குமே படம் வந்து தகுதி வாய்ந்த ஒரு படம். அப்படிங்கிறப்ப ரொம்ப டிலே பண்ணாதீங்க. அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகுங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்களை வச்சு பண்ணுங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் அவங்க மாதிரி பெரிய படத்தை வச்சு பண்ணுங்க. இவரோட ஸ்கிரீன் பிளே, இவரோட ஸ்டோரிக்குள்ள இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட பாக்குறது வந்து ஒரு கண்டென்ட்டாவுமே, ஒரு பிலிமா, ஒரு அவங்களுக்கான ஸ்கோப் அந்த தாண்டி ஒரு 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 நல்ல படத்தை பார்த்த சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். மகாராஜா படம்லாம் ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்பேக்ஷன். நீங்க படத்தோட இதை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அந்த படத்தை பிரசன்ட் பாஸ்ட் மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே இதுதான் படத்தோட கோர் ஐடியா, இதான் நடந்திருக்கு தப்பு, இதுக்காக தான் விஜய் சேதுபதி வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு 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 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அதுக்கு நான் பயங்கரமான ஒரு ஃபேன். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுங்கிறது மட்டும்தான் என்னோட ரிக்வஸ்ட். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. படம் வந்து ஒரு ஒருத்தான படம், யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்க. பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.